அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 29/4/2026 புதன்கிழமை, அஸ்தம் நட்சத்திரம். இந்த ஒரு அமைப்பு இருந்தால் நன்றாக இருக்கும். உயர்நிலை அடையலாம், உயர் பதவி கிடைக்கும், ராஜா போல் அல்லது ராணி போல் வாழலாம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறது. மிக மிக எளிமையான ஒன்று. சில நேரங்களில், ஏன் பல நேரங்களில் எளிமையானது தான் வலிமையானதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒன்றில் இந்த ஒன்று உண்டு. அது என்ன? லக்கணத்தை குரு பார்ப்பது. அப்படி லக்கணத்தை குரு பார்த்தால் அவர்களுக்கு உயர்வு உண்டு. அதிர்ஷ்ட காற்று அவர்கள் பக்கம் அடித்துக்கொண்டே இருக்கும். எதிர்பாரா நன்மைகளை அவர்கள் அனுபவிப்பார்கள். நீங்கள் பல ஜாதகங்களை பாருங்கள். எப்படிப்பட்ட ஜாதகங்கள்? சமூகத்தில் உயர்ந்தவர்கள், பெரும் அரசியல்வாதிகள், புகழ்பெற்ற நடிகர்கள், அதாவது சமுதாயத்தில் உயர் அந்தஸ்தில் இருக்கின்ற ஜாதகங்களை பாருங்கள். அந்த ஜாதகங்களில் பெருவாரியான ஜாதகங்கள் 100% இருக்கலாம். அந்த அளவுக்கு ஜாதகங்கள், அத்தனை ஜாதகங்களிலும் லக்கணத்தை குரு பார்ப்பார். நான் பார்த்திருக்கிறேன். ஆக குரு முழு சுபன் என்று சொன்னது மிக மிக பொருத்தமானது. 2ஆம் இடத்தை பார்த்தால் வாக்கில் வல்லமை. 5ஆம் இடத்தை பார்த்தால் புத்திரர் உண்டு. இந்த 5ஆம் இடத்தை பற்றி பிறகு ஒரு விஷயம் சொல்கிறேன். அதேபோல் 10ஆம் இடத்தை பார்த்தால் தொழிலில் விருத்தி. எந்த இடத்தை குரு பார்க்கிறாரோ அந்த இடத்தின் தன்மையை விருத்தி செய்வார். இது இறைவனின் சட்டம். லக்னம் என்பது என்ன? உங்கள் கௌரவம், மதிப்பு, அந்தஸ்து, புகழ், உங்களுடைய தனித்தன்மை, எண்ணம் எல்லாவற்றிற்கும் இந்த லக்கணம்தான். இந்த லக்கணம் ஒன்று சரியில்லாமல் போய்விட்டால் ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். இப்பொழுது ஆட்டிசம், சில ஹைபர்டென்ஷன் இதெல்லாம் சொல்லுவாங்களே, அதை போல உள்ள குழந்தைகளுக்கு லக்கணத்தை மட்டுமே வைத்து பார்த்து சொல்லிவிடலாம். அந்த அளவுக்கு லக்கணம் சிறப்புடையது. அந்த லக்கணத்தை குரு பார்த்தால் அவர் சிறப்பு அடைவார். சரி, எண்ணத்திற்கும் லக்கணம் தானே. அப்பொழுது லக்கணத்தை குரு பார்த்தால் அவர்களது எண்ணங்களினால் அவர்கள் செயல்படுகின்ற செயல்கள் இதுவும் நன்றாக இருக்குமா? இப்படி ஒரு கேள்வி எழலாம் உங்களுக்கு. லக்கணத்தை பார்த்தால் உயர்வு அடைவார் என்பது உண்மை. ஆனால் இவையெல்லாம் நடக்குமா என்பதற்கு சரியான ஒரு ஆதாரம் இல்லை. ஆனால் லக்னாதிபதியை குரு பார்த்தால் நீங்கள் சொன்னது நடக்கும். ஆக ஸ்தானத்தை பார்ப்பது, ஸ்தானாதிபதியை பார்ப்பது, இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இந்த வித்தியாசங்களை பற்றியெல்லாம் பின்பு ஒரு முறை விரிவாக பார்ப்போம். மொத்தத்தில் லக்கணத்தை குரு பார்த்தால் உயர்ந்த நிலையை அந்த ஜாதகர் அடைவார். இனி எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் என்று பார்ப்போம். சுவாதி, அனுஷம், உத்ராடம், அவிட்டம், உத்திரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை, மிருகசீரிஷம், திருவாதிரை, பூசம், மகம், உத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தோருக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.
மேச ராசி அன்பர்களே, நல்ல நாள். எடுத்த காரியம் வெற்றி. இந்த வெற்றிக்கு உதவுகின்ற ஒரு விஷயம் எது என்று சொன்னால், நீங்கள் பெற்றிருக்கும் ஒரு முன் அனுபவம். அனுபவத்தின் காரணமாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியை தருகிறது. ரிஷபராசி அன்பர்களே, உங்களது கணிப்பு சற்றே தவறிய காரணத்தால் அதன்படி நடக்கும்போது வீண் அலைச்சல், வீண் கஷ்டம், வீண் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனம். மிதுன ராசி அன்பர்களே, வாக்கு வன்மையால் வெற்றி. ஏற்கனவே மிதுனம் என்று சொன்னாலே வாக்குதான். இன்று வாக்கால் நன்மை, வெற்றி என்று காட்டுகிறது. நல்ல நாள். கடக ராசி அன்பர்களே, எந்த வழியில் சென்றால் நமக்கு வெற்றி நிச்சயம் என்ற அந்த வழியை இன்று நீங்கள் கண்டு கொள்ளும் நாள். சிம்ம ராசி அன்பர்களே, வீண் விரயம், குறிப்பாக பண விரயம் உண்டு. இந்த விஷயத்தில், பண விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. கன்னி ராசி அன்பர்களே, யாருடைய யோசனையும் கேட்காமல் தானே நன்கு யோசித்து ஒரு முடிவெடுத்து அதன்படி நடந்து நல்ல லாபத்தை அடையும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது செயல்கள் அனைத்தும் தொலைநோக்கு பார்வையோடு இருக்கும். சரியான வழிகளை கண்டுபிடிப்பீர்கள். சரியான முறையில் செயல்படுவீர்கள். நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, மூத்தோர் சொல் அமிர்தம் என்று ஒரு பழமொழி உண்டு. இன்று உங்களுக்கு மூத்தோர்கள் சிலர் சொல்லும் யோசனைகளை கேட்டு அதன்படி நடந்து இதுவரை காணாத லாபத்தை பார்ப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, சற்று கவனக்குறைவால் செய்ய வேண்டிய ஒரு வேளையில் செய்ய வேண்டிய முறையை தவறவிட வாய்ப்பு உண்டு என்று காட்டுகிறது. கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களே, சட்டப்படி, முறைப்படி, தர்மப்படி நடந்து வெற்றி பெற்று நல்ல பெருமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, இந்த வழியில் சென்று பார்ப்போம், இதை செய்து பார்ப்போம் என்று ஒரு புதுமையை நீங்கள் கையாண்டு ஒரு நஷ்டத்தை நீங்கள் வரவழைத்து கொள்ளும் நாளாக காட்டுகிறது. எனவே கவனம் தேவை. மீனராசி அன்பர்களே, நல்ல புகழ் உண்டு, முன்னேற்றம் உண்டு. இந்த முன்னேற்றம் பெற உங்களது உழைப்பு 25% தான். 75% உறவுகள், நண்பர்கள் அல்லது உங்களுக்கு மிகவும் வேண்டியவர்களால் ஏற்படுத்தப்படும். மொத்தத்தில் பெருமை உண்டு. அன்பர்களே,
இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.